கிரிக்கெட் ஃபீல்ட்ல ஸ்ரீகாந்த் பண்ண சேட்டைய அம்பலப்படுத்திய கவாஸ்கர். என்ன நடந்தது இந்த வீடியோல பார்க்கலாம். 3 டெஸ்ட் மற்றும் 2 ஒன் டே ஆடுறதுக்காக இந்தியா இங்கிலாந்துக்கு 1986ல டூர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபேமஸ் லார்ட்ஸ் மைதானத்துல நடந்தது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த இந்தியாக்கு ஓபனர்ஸா களம் இறங்குது யாருன்னு பாத்தீங்கன்னா கவாஸ்கரும் ஸ்ரீகாந்தும். மேட்ச் ஆல்மோஸ்ட் நல்லாவே போயிட்டு இருந்ததுங்க. சடன்லி பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பவுலர்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க போலிங் போடுறதுக்கு. கிரிக்கெட் ஃபீல்டுக்குள்ள இல்லீகலா ஒரு பொண்ணு ட்ரெஸ் இல்லாம பேனர் தூக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்களும் பின்னாடி ஓடி வந்தாங்க. அவங்க நேரா பிச்சை நோக்கி ஓடி வந்தாங்க. எனக்கு என்ன பயம் அப்படின்னா பிச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. அவங்க கால்ல வேற ஹீல்ஸ் போட்டு இருந்தாங்க. நான் அதனால அவங்கள தள்ளி போங்க பிச்சு கிட்ட இருந்து சொல்லி கத்துனேன். அவங்க அதெல்லாம் கேட்காம நேரா ஒரு பேனர் தூக்கி காமிச்சாங்க. அந்த பேனர்ல பாத்தீங்கன்னா பிரிங் பேக் போத்தம் அப்படின்னு சொல்லி எழுதி இருந்தது. இயான் போத்தம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட லெஜெண்டரி ஆல்ரவுண்ட் பிளேயருங்க. அவர் மீது நிறைய குற்றச்சாட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் மீறியதுனால இங்கிலாந்து போர்டு அவரை அந்த சீரீஸ் ஃபுல்லாவே பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இல்லீகலா என்ட்ரி ஆன பொண்ண போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கிரவுண்ட விட்டு வெளியில கூட்டு போயிட்டாங்க. அந்த சின்ன பிரேக் அப்புறமா மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் ஸ்ரீகாந்த் கிட்ட போயிட்டு நீ ஆல்ரைட்டா பேட்டிங்ல போக்கஸ் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாமா யூ டோன்ட் வரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் அவர்கள் கவாஸ்கர் கிட்ட சொல்லியிருந்தாரு. ஸ்ரீகாந்த் ஃபேஸ் பண்ண அடுத்த 3 பால் பாத்தீங்கன்னா பவுண்டரியை நோக்கி போயிடுச்சு. அவர் பேட்டிங்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அந்த ஓவர் முடிச்சிட்ட பிறகு நான் ஸ்ரீகாந்த் கிட்ட போயிட்டு கேட்டேன், ஏன்பா இந்த ஒரு பிரேக் வரதுக்கு முன்னாடி உன்னோட பேட்டிங் ரொம்ப புவராவே இருந்தது, கரெக்டாவே பால ஜட்ஜ் பண்ணாமே இருந்த, ஆனா இப்போ இந்த பிரேக் அப்புறமா பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிட்ட, உன்னோட இந்த பூஸ்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. அப்போதான் என் மனசுல நான் நினைச்சேன் அவரோட பூஸ்டுக்கு இந்த இன்சிடென்ட் தான் காரணம்னு சொல்லிட்டு. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பார்த்தா இந்த பூனை பீரே அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் மனசுல நினைச்சிட்டு நான் பேட்டிங் ஆட போயிட்டேன். இங்கிலாந்துல நடந்த இந்த ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்டை சுனில் கவாஸ்கர் அவர்கள் ஒரு பாட்காஸ்ட்ல ஷேர் பண்ணியிருந்தாருங்க.